நிலாவோட அப்பா அம்மா எவ்வளோ சொன்னாலும் நிலா எனக்கு சோழனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, நான் சோழனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னால் கண்டிப்பாக அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் தான் என்னோட சந்தோஷமே இருக்குன்னு அவங்க எடுத்த முடிவில் தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நிலாவோட அம்மாவும் நீங்கள் ஏதாவது அவகிட்ட சொல்லுங்களேன்னு அவங்க கிட்ட சொல்ல, ஆனால் நிலாவோட அப்பாவும் சரி உங்கள் 2 பேருக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது எங்களுக்கு சுத்தமாக தெரியலைன்னு சொல்ல, உடனடியாக நடேசனும் வழக்கம் போல் கேலண்டர் எடுத்து இப்போவே டேட்டை குறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, நம்ம அப்போவே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்ல இதை கேட்டுட்டு நிலாவோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் நிலாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சோழனும் அதுக்கு முன்னாடியே நாள் நல்ல நாளாக இருந்தால் பாருங்க, ஏன்னா இன்னும் 2-3 நாள் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சான்னு நிலாவோட அப்பாவை பார்த்து சொல்ல, ஆனால் நிலாவோட அப்பாவும் இதுக்கு மேலே எங்களால் இந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு வா நம்ம கிளம்பலான்னு அவங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் அவங்க போன உடனேயே சோழனுக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது. அவங்க அழுதுகிட்டே நிலாவை கட்டிப்பிடிச்சி நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா, நீ கண்டிப்பாக என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் இவ்வளோ சீக்கிரம் அந்த 6 மாதம் டைம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு உன் அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பற்றி இப்படி பேசினையே, அவ்வளோதான் எனக்கு அப்படியே கையை ஓடலை காலு ஓடலை தெரியுமான்னு சொல்ல, அதே மாதிரி சேரனும் சாமியெல்லாம் கும்பிட்டு அவங்கக்கிட்ட நான் கேட்டதை நிறைவேற்றிட்டீங்கன்னு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவனும் பாண்டியும் நடந்த விஷயத்த பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நடேசனுமே கண்ணே கலங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு விருப்பப்பட்டு இருக்கேன்னு சொல்லி மறுபடியுமே இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சிருக்கே, எவ்வளோ பெரிய மனசு அந்த பொண்ணுக்குன்ற மாதிரி தான் அவங்க நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோழனுக்கும் தன்னோட சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. எல்லாரும் முன்னாடியுமே நிலாவை கட்டி பிடிக்கிறது என்ன, அவங்களோட கையை பிடிக்கிறது என்ன, அவங்களோட காதலை ஏதோ லவ்வர் பாய் மாதிரி எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சேரனும் இதை பார்க்க முடியாமல் வெக்கப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலாவோ அவங்க தன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்ன விஷயத்த கூட மறுக்காமல் ஆமான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்களும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சோழன் நிலாவோட கல்யாணம் ரொம்பவே சூப்பராக நடக்க போகுது. பட் நிலாவோட அப்பா எப்படி இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவித்தாங்க? அப்படி இல்லைனா அவங்க இப்போதைக்கு நிலா முன்னாடி நல்ல பேர் வாங்குறதுக்காக வழக்கம் போல் நிலா முன்னாடி நடிச்சுட்டு அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மோசமான பிளானை போடலான்னு சொல்லிட்டு திட்டம் திட்டியிருக்காங்களா? அடுத்து நிலாவோட அப்பா மூலயமா என்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது? நிலா சோழனோட கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?